பிஸ்னஸா? ஐயோ! வேணவே வேணாம் மிஸ்தாஷ். பிஸ்னஸே வேணாம். ஏன்னா என்னால் காசு போட்டு ஜாயின் பண்ண முடியாது. இப்போ என்னோடய சூழ்நிலை வந்து என்னை சுற்றி ரொம்ப கடனாக இருக்குது. அதில் இன்னும் காசை போட்டு நான் ஜாயின் பண்ணி இந்த பிஸ்னஸில் நான் ஏமாந்துட்டேன்னா, என்னால் சம்பாதிக்க முடியலைன்னா எப்படி? ஸோ அப்படியெல்லாம் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு மிஸ்தாஷ்கிட்ட சொன்னது. ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனால் நான் அவங்கள டைரெக்டாக கூட பார்த்ததில்ல. ஸோ அவங்க எங்கேயோ மலேசியாவில் இருக்காங்க. சரி, நம்ம வாழ்க்கையை நம்ம தானே மாற்றிக்கணும். ஸோ நானும் காசை போட்டு ஜாயின் பண்ணேன். ஆனால் அவங்க நினச்சிருந்தா இவர் தான் ஜாயின் பண்ணிட்டாரே, நம்மளுக்கு என்னான்னு என்னை விட்டுருந்துருக்கலாம். உங்களாலேயும் முடியும், நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும்னு சொல்லி எனக்கு இந்த பிஸ்னஸில் A to Z கற்றுக் கொடுத்து என்னை சம்பாதிக்க வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண காசை தான் இந்த ஏடிஎம்மில் வித்ட்ரால் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 70,000 rupees. ஸோ பல பேர் இன்றைக்கும் அவங்கள நம்பாதீங்க, அவங்க மட்டும்தான் சம்பாதிப்பாங்க, நம்மளை ஏமாற்றிடுவாங்கன்னு இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல வேளை அந்த கமெண்ட்லாம் பார்த்து நான் கிவ் அப் பண்ணாமல் இவங்கக்கிட்டே ஜாயின் பண்ணதை நினச்சி நான் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கும் இதே போல் சம்பாதிக்கணும்னு விருப்பம் இருந்தால் என் பயோவுக்கு போங்க, அதில் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.